சாயப்பா தரும் உத்தரவை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு பெண்ணால் அவள் இங்கு பெருமிதம் கொள்ளப் போகிறாள். நீயோ யாரவராக இருக்கப் போகிறாள் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றி வாகி சூடுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் ஒன்றைத்தான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக யாரும் இல்லை என்று தானே இத்தனை காலமாக நீ நினைத்து கொண்டிருந்தாய். நான் எத்தனையோ தடவை உன்னிடம் சொல்லி கொண்டிருந்தேன், உனக்காக அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் நீ எப்போதுமே என்னை நம்ப மறுத்து கொண்டே இருக்கின்றாய். வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது உன் மனக்குழப்பத்தை என் தங்கமே நீயாகவே உண்டு பண்ணி கொண்டு இருந்தாய். மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும்போது உன் மனதிலே நீ எதை நினைத்தும் கலங்கவே வேண்டாம், கவலையும் வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கான வெற்றியின் தருணம் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதை நானே செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நம்பிக்கைக்குள் உன் வாழ்க்கைக்குள்ளும் ஏதோ ஒன்றை நீ பெறுவதாக நினைத்துக்கொள். நினைக்கின்ற விஷயத்தை நினைக்கின்ற மாதிரி நான் நடத்தி தரத்தான் இங்கே காத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? கவலை நிறைந்த உன் வாழ்க்கையே இனி மாற்றுகின்ற தருணத்தை அந்த பெண்ணிடமே ஒப்படைத்து விட்டேன். யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதையோ நினைத்து கொண்டு உன் மனம் வருத்தமால் ஆகி கொண்டு இருக்காதே. நடப்பதையெல்லாம் நீ பார்த்து பயந்தும் கொண்டும் இருக்காதே. பதற்றங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லை. சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நான் உன்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் அதை எதையோ நினைத்து கொண்டு நீ எதற்காக என் தங்கமே மனதிற்குள் உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாய்? யாரும் இல்லை என்று நினைவுகளை கடந்து விட்டு வா. உனக்காக உன் இரத்த உறவான உன் பெற்றோர்களாக இங்கு ஒருவர் வந்து நின்று கொண்டு இருக்கின்றார். உன் உறவான பெண்ணாகவும் வந்து நின்று கொண்டு இருக்கின்றார். உன் துணையாகவும் வந்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெண்தான் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற தருணத்தை இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற பொறுப்பை நான் உன் கையிலே ஒப்படைக்கும் போது எதற்காக என் தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு உன் மனம் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? நடப்பது எதுவாயினும் சரி, அந்த விஷயத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன். நீ நினைத்த காரியத்தில் நான் உன் வாழ்க்கையின் தருணத்தில் மிகப்பெரும் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையில் அனைத்தும் இழந்து விட்டோமே, நம்மிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்று என்னிடம் கண்ணீர் விடுகிறாய். வருத்தமடையாது. உன்னுடைய விடாமுயற்சியினால் நிச்சயம் இழந்து விட்டதும் கிடைக்கத்தான் போகிறது. இழக்கின்ற அனைத்தையும் நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மீண்டும் துணிவோடு போராடு. நிச்சயமாக தீர்ப்பை உனக்கு சாதகமாகத்தான் நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய தரம் தாழ்ந்து யாரிடமும் நீ பழக வேண்டிய அவசியம் இல்லை. உன் சுயமரியாதையை இழந்துதான் அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அன்பு உனக்கு வேண்டாம் என் கண்ணை. என் பிள்ளையை, நிலையற்ற சில விஷயங்கள் இருக்கும்போது அந்த அன்பை வைத்தும் உன்னிடம் இங்கு ஆட்டம் காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்தும் மறுத்து விடாதே. எவ்வளவு காரியமானாலும் சரி, உனக்கான விஷயத்தில் உனக்கென்று நான் உன்னை உறுதியாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மாற்றும் தன்மையை நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் போது எந்த விஷயத்தை செய்தாலும் என்னை நினைத்து கொண்டு தைரியமாக செய். எனக்கு எல்லா விஷயம் தெரியும் என்ற அகங்காரத்தை விட்டுவிடு.
எல்லாவற்றையும் தாண்டி எனக்கான விஷயத்தை வழிநடத்துவது என் அப்பனாக இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட வேண்டும்? என் பிள்ளையே, நான் என்னும் அகங்காரத்தை விட்டு உனக்கான மனதில் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள். நீ உன்னை ஒரு பொழுதும் தரம் தாழ்த்தி கொள்ளாதே, ஒரு பொழுதும் வருத்தி கொள்ளாதே. நிச்சயம் நமக்கானது நம் கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடு. உன் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் தருணத்தை தான் இந்த அப்பனானவன் நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கப் போகிறேன். என்ன செய்ய போகிறது? என் வாழ்க்கை இப்படியே தானே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பா இப்படியே தான் சொல்லியும் கொண்டிருக்கின்றார், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று சொல்கிறாய். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, நான் சொல்லியும் உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கான பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனமகிழ்வான நல்ல செய்தியை என் பிள்ளைகளின் காதில் போட்டுவிட்டு போகலாம் என்று வந்திருக்கும் பொழுது ஏன் தங்க பிள்ளையே என் மீது சடைந்தும் சங்கடப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? நான் சொன்னது நடக்கவில்லை என்ற உடனே நீயோ ஒரு கற்பனை உலகத்திற்கு சென்று விடுகிறாய். இங்கு யார் சொல்லித்தான் என்ன நடக்கப் போகிறது? நமக்கு விதி என்னவோ அதுபடித்தானே நடக்கும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் தவறு உன் மீதை வைத்து கொண்டு ஏன் குற்றத்தை மட்டும் மற்றவர்கள் மீது சாட்டி கொண்டிருக்கின்றாய்? நான் சொல்வது இன்னுமா உனக்கு விளங்கவில்லை? என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை முதலில் முக்கியம். அதிலும் நீ என்னை நம்பிக்கொண்ட பிறகு நீ சின்ன சின்ன விஷயங்கள் தடங்களாக வரும்போதெல்லாம் இதில் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்பதையும் தாண்டி முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு வைத்துவிட்டு என்னை நம்ப மறுக்கிறாய். நான் இந்த அப்பனை நம்பித்தானே இப்படி ஏமாந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீயாகவே ஒரு கணிப்பை போட்டு விடுகிறாய். அப்படி இருக்கும்போது நான் சொல்கின்ற நல்லதும் நான் நடத்துகின்ற அந்த நன்மையான விஷயமும் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்? அதனால் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் அந்த தருணத்தை அடையும் போது நீயே தாங்கிக் கொள்ளாத அளவிற்கு சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்று மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஜெயிக்க வைப்பது இந்த அப்பன் மட்டுமே என்று நீ உறுதியேற்றுக்கொள். எப்பொழுது என் மீது நீ மாறா நம்பிக்கை கொள்கிறாயோ அப்போதிலிருந்தே உன் பிரச்சனை பாதி விலகிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற துணை உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார், ஏது நினைக்கின்றார் என்று தெரியாமல் நீ பல வேளைகளில் பல விஷயத்தை செய்து குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய். நான் சொல்வதை இன்னுமா நீ கேளாமல் சென்று கொண்டிருக்கின்றாய்? உன் துணையை பற்றி நான் உண்மையை சொல்லும் வரும்போதெல்லாம் என்னை சர்வசாதாரணமாக கடந்து கொண்டு செல்கிறாய். என் தங்கமே, நான் சொல்வதை ஒரு நிமிடம் நின்று கேட்டுப்பார். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் புரிய போகிறது. உன் வாழ்க்கை துணையாக வரும் அவரானவர் நீ உன் மனதிற்குள் அவரை பற்றிய என்ன எண்ணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதன் பிரதிபலிப்பாக அவர் இருக்கத்தான் போகிறார். அதனால் விடியும் விடியலில் அவர் என்னை தேடி வருவார், அவர் எனக்கானவராக இருக்கப் போகிறார் என்று நீ நினைத்துக்கொள். நான் உனக்கு நல்லதை செய்தால் நல்லதைத்தானே திரும்பி தருவேன். அதற்கு ஏன் இவ்வளவு குழப்பமடைகிறாய்? நீ நன்மையை மட்டுமே உன் மனதில் நினைத்துக்கொள். என் வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பங்கள் வந்த போதிலும் நான் எனக்கானவர் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள். எந்த ஒன்று உன் வாழ்க்கையை இழந்துவிட்டது என்று நீ நினைத்தாயோ, அதாவது உன் வாழ்க்கையின் உறவினையே நீ இழந்துவிட்டு நீ தவிக்கின்ற இந்த பொழுதினிலே அவரை மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு கரம் சேர்த்து உன்னை ஆச்சரியப்படுத்தத்தான் போகிறேன். நீ வெற்றி மேல் வெற்றி பெறும் இந்த வாய்ப்பினை தருவதற்கு
தேவனே உன்னை தேடி வந்து இருக்கையில் எந்த விஷயத்தை நினைத்து நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மனக்கலக்கம் எல்லாம் விட்டு விட்டு உனக்கான பாதையில் நீ தெளிவாக்கிக்கொள். நடப்பதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்காக என் தாய் இல்லையே, இங்கு என்ன சொல்லி என்ன நடக்கப் போகிறது? யார் புத்திசாலித்தனமாக இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நம்பி சில சமயத்தில் நீ ஏமாந்து போன காலங்களும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் நீ கணக்கில் கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு நான் உனக்கு விடையாகத்தான் வந்து நீ நினைக்கின்ற காரியத்தில் வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே. எல்லாவற்றிலும் நான் உனக்காக இருப்பேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.